ஃபர்ஸ்ட் கிளாஸ், லிஸ்ட் ஏ, T20 இது 3 என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கிளாஸ்னால் முதல் தர போட்டிகள், அதாவது வந்து 3 நாள்லேருந்து 5 நாள் வரைக்கும் நடக்கக்கூடிய டெஸ்ட் மேட்சஸ். இன்டர்நேஷ்னல் டெஸ்ட் மேட்சஸாக இருக்கலாம், அல்லது வந்து டொமஸ்டிக் டெஸ்ட் மேட்சஸாக இருக்கலாம். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா ரஞ்சி ட்ராஃபி, அது மாதிரி ஆஸ்திரேலியாவில் ஷெஃபீல்ட் ஷீல்டு, இங்கிலாண்டில் கவுண்டி சாம்பியன்ஷிப், இதெல்லாம் வந்து 4 நாட்கள் நடக்கும். இதுவுமே ஃபஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டுக்குள்ளே தான் வரும். இது போக ஒவ்வொரு கண்ட்ரியும் டூர் போகும்போது ஏ கேம்ஸ் நடக்கும். ஏ கேம்ஸில் டெஸ்ட் மேட்ச் விளையாண்டாங்கனாலும் 3 days கூட விளையாடலாம், 4 days கூட விளையாடலாம். அதுவுமே ஃபஸ்ட் கிளாஸ் கேம்ஸில் தான் ஆட் ஆகும். லிஸ்ட் ஏன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1 day மேட்சஸ், அதாவது வந்து ஒரு நாள் விளையாடக்கூடிய போட்டிகள். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 50 over and 40 over கேம்ஸ், இது ரெண்டையுமே லிஸ்ட் ஏ கேம்ஸ் தான், லிஸ்ட் ஏன்னு தான் சொல்லுவாங்க. இது இன்டர்நேஷ்னல் ஓடிஐஸ் ப்ளஸ் டொமஸ்டிக் மேட்சஸ். இப்போ ஆஸ்திரேலியாவில் நடக்கிற ஒன் டே கப்பாக இருக்கலாம், இங்கிலாந்து நடக்கிறது, ப்ளஸ் இந்தியாவில் நடக்கிற விஜய் ஹசாரே ட்ராஃபி, இது எல்லாமே லிஸ்ட் ஏல வரும். T20ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச 20 over போட்டி, ப்ளஸ் ஐபிஎல், டிஃப்ரெண்ட் குளோபல் லீக்ஸ் லைக் பிபிஎல், ILT20, பிபிஎல், பிஎஸ்எல், SA-T20 எல்லாமே T20ஸ்குள்ளே வரும். இது போக டொமஸ்டிக் T20s போட்டி, அதாவது வந்து ஒரு போர்டால் இது வந்து ஒரு ஹையஸ்ட் லெவல் ஆஃப் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லப்படுற எல்லாமே வந்து T20குள்ளே வரும். லைக் TNPLஆக இருக்கட்டும், மகாராஷ்டிரா ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும், டெல்லி ப்ரீமியர் லீகாக இருக்கட்டும், எல்லாமே T20குள்ளே தான் வரும். இதில் எது இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே வராது, எந்தெந்த கேட்டகரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கிளப் லெவலில் விளையாடுவாங்க, கிளப் மேட்சஸ். அதில் நீங்கள் எந்த ஃபார்மேட் விளையாண்டாலும் அது இதை ஃபஸ்ட் கிளாஸோ இதுவோ லிஸ்டியாவோ 2020 கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அண்டர் 19, அதாவது வந்து ஏஜ் கேட்டகரி மேட்சஸையும் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. அண்டர் 19, அண்டர் 23 இது எதுவுமே கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. டிவிஷனல் மேட்சஸ் விளையாடுவாங்க, டிவிஷன், ஃபஸ்ட் டிவிஷன், செகண்ட் டிவிஷன், அதுவுமே இதில் எல்லாம் கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க. இது போக வார்ம் அப் மேட்ச் நடத்துவாங்க. ஒரு டோர்னமெண்ட் நடக்குது, ஒரு T20 நடக்குது, ஒரு 50 over மேட்ச், 50 over வேர்ல்டு கப் நடக்குதுன்னு நினச்சிங்கன்னா அதுக்கு முன்னாடி ஒரு வார்ம் அப் மேட்ச் வைப்பாங்க. அந்த வார்ம் அப் மேட்சுமே ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான். அதையும் அது 50 over மேட்ச் நடந்தாலும் சரி, 2020 நடந்தாலும் சரி, அதையும் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸில் எடுத்துக்க மாட்டாங்க. அது ஒரு ப்ராக்டிஸ் மேட்ச் மாதிரி தான்.